தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுல் மேல் இறங்கிற்று. இந்த பொல்லாத ஆவியை வைத்துவிட்டு சவுல் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கான். நிறைய பேர் தீர்க்கதரிசிகளை நம்பி போறீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். பொல்லாத ஆவியும் தீர்க்க தரிசனம் சொல்லும். நிறைய பேர் தீர்க்கதரிசிகளை நாடி போய் ஏமாந்தவங்க இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன், அவன் வெளிநாட்டில் நடந்தது, நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஊழியக்காரர் அங்க போயிருக்கிறார். அவன் அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, இந்த தேசத்துல நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதா ஆண்டவர் எனக்கு காட்டுறாருன்னு சொல்லி இருக்கிறார். இந்த மனுஷனுக்கு என்னன்னா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசை. இவர் தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே இவ்வளவு நாள் நான் ஜெபித்ததற்கு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, பதில் தந்துட்டாரு. பயங்கர சந்தோஷம். ஊர்ல கடந்த கொஞ்சம் சொத்தெல்லாம் வித்து கொஞ்சம் பணத்தை கொண்டு வெளிநாட்டுல போய் பிசினஸ் பண்ணார். அந்த பிசினஸ் நஷ்டம் ஆகி கடைசியில் இவர் ஜெயிலுக்குள்ள போய் இருந்தார். பொல்லாத ஆவிகள் சொல்லும் தீர்க்க தரிசனம். அன்பு பிள்ளைகள், நீங்க கவனமா இருக்கணும். தீர்க்க தரிசனத்திற்காக அலையக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்கும் போதே கர்த்தர் உங்கள்ட்ட தீர்க்க தரிசனமா என்ன செய்வார், பேசுவார். ஒவ்வொரு செய்தியிலும் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுவார். நீங்க தீர்க்க தரிசனத்திற்காக அங்கு இங்கு ஓடக்கூடாது.